ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 நியூ அப்டேட்ஸ். SB1 நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த கம்பெனியை பற்றி அப்படின்னா, மெகா உருட்டு கம்பெனியான மரண பாயிண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னடா மரண பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது உண்மையிலேயே மனுஷங்களுக்கு மரண பாயிண்ட்டு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இந்த கம்பெனியில் ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சாகுற வரைக்கும் டெய்லி நீங்கள் அந்த கம்பெனிக்கு அமௌண்ட் கட்டிகிட்டே இருக்கணும். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு சல்லி பைசா வராது அப்படின்ற ஒரு கம்பெனி தான் மரண பாயிண்ட் கம்பெனி. அதாவது நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கிட்ட காசு பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் தான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த கம்பெனியில் இணைஞ்சு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தரோட வருத்தத்திற்குரிய அந்த ஆடியோ பதிவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறேன். நீங்களே கேளுங்க அந்த மனுஷன் பேசுகிறத. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1100 ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதற்கப்புறமா அந்த மனுஷன் தூங்காமல் விடிய உட்காந்து திடீர்னு பிளான் போட்டு காலையில் 9 மணிக்கு வந்து ஷார்ப்பாக ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுவார். 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை கட்டுனீங்கன்னா உங்களை நாங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட பிளானில் வந்து கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல், கரெக்டான ஒரு சரியான ஒரு இது இல்லாமல் டெய்லி பிளான் போடுவார் மனுஷன். டெய்லி பிளான் போடுவாருங்க. ஒரே விஷயந்தான், ஒரே கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை ப்ராப்பராக ஒரு 2 நாள் தள்ளிட்டு போவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி ஒரு பிளான் சொல்லுவார். நாளைக்கா தூங்க மாட்டார். விடிய உட்காந்து யோசிச்சுட்டு காலைல வந்து என்ன சொல்லுவார், 30 ரூபா கட்டுங்க, ஒரு ஆளுக்கு 70 ரூபா கட்டுங்க, கோல்டுலேருந்து டைமண்டுக்கு நீங்கள் அப்கிரேட் ஆகுங்க, ப்ரீமியம்க்கு அப்கிரேட் ஆகுங்க, 100 மரண பாயிண்ட்டுகள் கொடுக்குறோம், 100 மரண பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் ஃப்யூச்சரில். இப்படியெல்லாம் மெகா உருட்டி மக்களோட காசை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொள்ளையடிக்கிற கம்பெனிகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. மக்களே, நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆன்லைன் ஜாபில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளோட பணம் வந்து நம்ம அடிஷனலாக சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, சம்பாதிச்ச காசை எங்கேயும் இழந்துடாதீங்க அப்படின்ற ஒரு மைய கருத்தை வச்சு தான் நான் இப்போ இந்த கடைசி 2 நாளாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நேற்று வீடியோவுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியை பற்றி நான் தான் இப்படி பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எத்தனை பேர் அவங்களோட ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்திருக்காங்க அப்படின்றத ஆடியோ பதிவில் கேட்போம் வாங்க. மேலே ஒரு லிங்க் அனுப்பியிருக்கீங்க, அது மாரோ பாயிண்ட் லிங்க் தானுங்க. அதில் கண்டிப்பான முறையில் அவங்களாம் பேமெண்ட்டே கொடுக்க மாட்டானுங்க. இப்போ இவ்வளோ பேமெண்ட்டை போட சொல்கிறாங்க, நாளைக்கு வித்ரா போடும்போது வேறு ஏதோ அமௌண்ட்டெல்லாம் கட்ட சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே மாரோ பாயிண்டில் 5800 கட்டிட்டு இன்ன வரைக்கும் நான் பேமெண்ட் எடுக்கலை. ஓகேங்களா? அதில் மட்டும் சேராதீங்க யாருமே. நீங்கள் இன்றைக்கி 300 ஜாயின் பண்ண சொல்லுவீங்க, ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வித்ரா பண்ணும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் உள்ள ஃபில்அப் பண்ண சொல்லுவானுங்க. ஏகப்பட்ட வேலை வச்சு அவனுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்க மாட்டானுங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டானுங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஃப்ராடு பிடிச்ச கம்பெனிங்க. ஜாயின் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். இப்படி தான் மக்களே நிறைய பேர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு 500 இன்வெஸ்ட்மெண்ட்டு, 600 இன்வெஸ்ட்மெண்ட்டு, 100 இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய கம்பெனிகள் வர்றாங்க. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மெகா உருட்டு கம்பெனியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஆதரவளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனிமேலாவது ஆன்லைன் பிஸ்னஸில் கொஞ்சம் அவேராக இருங்க. உடனே ஊனா எல்லோரும் வேட்டி சட்டையை தூக்கிட்டு வர்றீங்க, உங்கள் SBO கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எங்கள் SBO வந்துட்டு லீகலாக சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியாச்சு. ப்ராப்பராக EOWவில் இருந்தே சர்டிஃபிகேட் அப்ரூவல் வந்துருச்சு. இந்த கம்பெனி இயங்கலாம். இந்த கம்பெனிக்கும் இந்த EOWக்கும் எந்த விதமான இது தடையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இயங்கலாம் அப்படின்ற மாதிரியான சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இது வந்து முழுக்க இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இது வந்து ஒரு நெட்வொர்க் கான்செப்ட்லேயோ, ஒரு MLM பிஸ்னஸ்லையோ, ஒரு பான்சி ஸ்கீம்லேயோ இந்த கம்பெனி வரப்போகிறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நியூ ஜாயினிங்கிற விஷயமே கிடையாது. புதுசாக யாரையும் இவங்க எடுக்க போகிறதும் கிடையாது. அதனால் எங்கள் கம்பெனியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. நான் ஏன் மற்ற கம்பெனிகளை, அப்போ நீ ஏமா பேசுகிற மற்ற கம்பெனிகளை பற்றி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நான் அந்த கமெண்ட்ஸையும் பார்த்தேன். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. நான் கஷ்டப்பட்டேன், நீயும் கஷ்டப்படுன்னு நான் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. நான் கஷ்டப்பட்டு மீண்டும் இப்போ நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். நீ முடிஞ்ச அளவுக்கு நல்ல இடத்துக்கு போ. இல்லை அப்படின்னா எங்கேயும் போகாமல் இருக்கிற காசை கையில் வச்சுக்கிட்டு பத்திரமாவாது இரு அப்படின்ற ஒரு புத்திமதி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உடனே நிறைய பேர் அதுக்கும் சொல்லுவீங்க, புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ யார் எங்களுக்கு, நீ சொல்லி தான் நாங்கள் பிழைச்சிட்ருக்கோமா அப்படிலாம் கேட்பீங்க.
கேட்குறவங்க தெரியாதவங்க இதை கண்டு அவங்க பொழைச்சிக்கிருவாங்க. தெரிஞ்ச அறிவாளிகள் இந்த வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு மிகப்பெரிய உருட்டு கம்பெனியோட நான் உங்களை வந்து மீட்